நீதிமொழிகள் 26:27. படுகொழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். படுகொழியை வெட்டுகிறவன் தானே அதில் அந்த குழியிலே விழுவான். ஆண்டவர் என்ன ஒரு நியமத்தை எழுதி வச்சிருக்கிறாரு, என்ன ஞான் என்னத்தை கண்டுபிடிக்கிறாருன்னா, அவருடைய அரசவையில் இருக்கும் பொழுதும் ஒருவேளை அவருடைய அரசாட்சியிலையும் அவர் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீதிமொழியில் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, படுகொழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். படுகொழியை வெட்டுகிறவன் தானே அந்த குழியில் அவனே விழுவான். இப்போ தேவன் இந்த நியமத்தை எழுதி வச்சிருக்கிறார். படுகுழியை வெட்டுவாங்க, வெட்டுறவங்க ஒரு நாள் அவங்களே அதில் விழுந்துருவாங்களாம், அதிலே விழுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் உங்களுக்கு விரோதமாக படுகொழி வெட்டுறேன்னு சொல்லி வெட்டுறதுக்கு புறப்பட்டவர்களை தேவன் என்ன செய்ய போறாருன்னா, அந்த பிளான் அவங்களுக்கே பலிக்கும். தீய பிளான் உங்களுக்கு விரோதமாக போடுற பிளான் அவர்களுக்கு விரோதமாக பலிக்க போகிறது. நாம் கண்கூட பார்க்க முடியும் வாழ்க்கையில். அவர்களுடைய தண்டாயுதங்கள் உண்டு. தண்டாயுதங்கள்னா பெரிய ஆயுதங்கள், நமக்கு விரோதமாக தீமை செய்ய வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் தேவன் முறித்து போடுவாராம். வேதத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஏசாயா 14:5. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் முறித்து போட்டார். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் முறித்து போட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. துஷ்ட மனுஷருடைய தண்டாயுதங்களை, அவர்களுடைய ஆயுதங்களை முறித்து போடுவார். போட்டுட்டு அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழும்படி செய்கிறார். அதனால என்ன நடக்குது அவர்களுக்குன்னா, காலத்துக்கு முன்னே அவர்கள் மரித்து போவார்கள். இதுதான் அவங்களுக்கான வார்னிங். பார்த்துடுங்க, அவங்களுடைய காலம் வருகிறதுக்கு முன்னமே அவர்கள் மரித்து போவாங்க. வேதத்தில் வாசிக்கிறேன், கவனியுங்க. பிரசங்கி 7. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இருக்கிறவர்கள் காலத்துக்கு முன்னே செத்துருவாங்க. அவங்களுடைய ஆயுசு காலம் இன்னும் ஆண்டவர் நிர்ணயித்திருக்கலாம், அதுக்கு முன்னமேயே மரித்துடுவாங்க. அப்போ நல்லவனா இவன் இருப்பான், இந்த அளவு வாழ்வான்னு தேவன் ஒரு குறிப்பிட்ட அளவு கணிச்சு வச்சிருக்கிற அந்த காலத்துக்கு முன்னமேயுமே இவங்க அதிக துஷ்டனாக இருந்து முன்னமே மரித்து போயிடுறாங்க. எப்படி மரிக்கிறாங்க? தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் துஷ்ட மனுஷருக்கு இருக்கிறபடினால நீங்கள் அவர்களை சபிக்காதீங்க. துஷ்ட மனுஷருக்கு தீய முடிவு இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் சபிக்காமல் அமைதியாயிருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா அவங்க மனம் திரும்பாமற் போனால் தீய முடிவு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க எப்படியாவது வந்துடட்டும்ன்ற ஒரு எண்ணம் கூட கொண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். தேவனண்டை ஓடி வந்துடட்டும், எப்படியாயிலும் மனம் திரும்பிடட்டும். ஆமாம், நம்முடைய உள்ள அப்படி இருக்கட்டும். இவர்களும் நம்மோடே வந்து கர்த்தரை ஆராதித்தால் எப்படி நலமாக இருக்கும்? கர்த்தருடைய ஜனங்களையே துன்புறுத்துகிறவர்களுக்கு குறித்து அப்படி நம்ம நினைக்கணும். இவர்களும் நல்லவர்களாக மாறி அநேகருக்கு சேவை செய்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். தீயவர்களாக இருக்கிறார்களே, ஆண்டவர்களை ரட்சித்தால் எவ்வளவு நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஆதாம் ஒரே ஏவாள், அங்கேருந்து புறப்பட்டவங்க தானே எல்லாரும். ஜாதி ஜனம் அதெல்லாம் எல்லாம் பின்பு வந்தது தான். எல்லாம் ஒரே குடும்பம் தானே. யோசிச்சு பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய குடும்பம் இல்லையா? ஆகவே எல்லாம் சொந்தக்காரங்க தான். சில நேரங்களில் சொந்தக்காரங்க அவங்கள குறித்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் வருது. நான் என்னுடைய கூட்டத்துக்கு வருகிறவர்களை பார்க்கிறது என்னுடைய உறவினர் போலவே நான் பார்க்கறது கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவருடைய தயவுனால. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இதோ வயதில் மூத்தவர்களை உன்னுடைய தாய் போலவும் வயதில் குறைவானவர்களை சகோதரியை போலவும் பாவித்து புத்தி சொல். அப்படின்னா எண்ணி அதை போல எண்ணுன்றார். தாய் சகோதரி போல எண்ணி நீ நடத்த. அதே போல் நான் அந்த வசனத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில தியானம் பண்ணி அறிந்துக்கிட்டேன். எப்படின்னா, மற்றவர்களை ஒரு சிலர் வரும் பொழுது சகோதரி போல அல்லாவிட்டால் நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னுடைய சித்திக்கு இப்படி ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கிறாருன்னா எவ்வளோ கரிசனையாக ஜெபிக்கிறேன், அதே அளவு ஜெபிக்கிறேன்னா இவர்களுக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். என்னுடைய உறவினரை போலவே கம்பேர் பண்ணி பார்ப்பேன் நான்.
அவங்களுக்கு அப்படி ஊக்கமாக ஜெபிக்க. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களோ கனி கொடுங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நல்ல மரம் கெட்ட கனி கொடாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. நல்ல கனி கொடுக்காத மரங்களை எல்லாம் பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காதுங்க. அப்படிப்பட்ட மனுஷரை பார்த்து திட்டிக்கிட்டு சபிச்சுக்கிட்டே இருக்காதுங்க. அது நல்ல மரம் அல்ல, ஆகவே அது நல்ல கனி கொடுக்கவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாது. வேதாகமத்திலே இந்த சத்தியத்தை கூட புரிந்து கொள்ளுங்க. அவங்க கெட்ட மரமாக இருக்கிறாங்க, அதனால தான் நல்ல கனி கொடுக்கல. அடாடா, அவங்க இன்னும் ஆண்டவர் அறியலை. மட்டுமல்ல, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பலை. மனம் திரும்பாத ஒரு ஜீவியம் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. தங்கள் இஷ்டப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, தெய்வத்தை தேடவில்லை. ஆகவே ஆண்டவரை தேடவில்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான், தேவன் இல்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள். அப்படின்னு நம்ம அவங்களை குறித்து பரிதாபப்படணுமே ஒழிய அவர்களுக்கு தீமை நேரிட வேண்டும் என்று நம்ம எண்ண வேண்டாம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஏசாயா 58:4, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். நீங்க நினைக்கிறது போல பிதா கிடையாது. எப்படி? நீங்க இவங்க இப்படிலாம் பண்றாங்க ஆண்டவரே, இவங்களை அடியும் இவங்களை உதயும்னு சொல்லி நீங்க போய் ஜெபம் பண்ணா பிதா அப்படி மனரம்யமா கேட்டுட்டு இருப்பாரு அப்படி நினைக்காதீங்க. இயேசு சொல்லி கொடுக்கிறார், பின் நாட்களில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்க. இந்த தீர்க்கதரிசன ஆகமத்தில் அப்படிதான் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? குத்துகிறதற்கும் அடிக்கிறதற்கும் தேவன் அவர்களை கீழே தள்ளணுன்றதுக்காகவும் உபவாசிக்காதீங்க. ஏசாயா 58:4 சொல்லுகிறது, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய், உன்னதத்திலே போய் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு கேட்க பண்ணும்படி உபவாசம் இருந்து இது நடக்கணும், இவனுக்கு தீமை நடக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி கொடுக்குது. அப்படி நீங்கள் செய்வீங்களான்னா உங்களுக்குரிய வாசலெல்லாம் அடைபட ஆரம்பிக்கும். ஏன் அப்புறம் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்க, மனுஷரை சபிக்க கீழே தள்ள பிதாவினிடத்தில் போய் நிற்காதீங்க. பிதா அன்பே உருவானவர். மனுஷரெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக தான் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். அதனால் அப்படி செய்யாமல் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, அவங்களே தீட்டின திட்டத்தில் விழுகிறாங்கன்னா அவங்க மனம் திரும்பாமலே ஓடி முடிகிறாங்கன்னு அர்த்தம். இல்லை என்றால் நாம் அவர்கள் மனம் திரும்ப ஜெபம் பண்ணுவோம். அவர்களும் மனம் திரும்பி நல்ல மனிதராய் சேவித்தால் எவ்வளவு நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரம்பட்டும். ஆனால் அதே நேரத்தில் திட மனதாகவும் மாறட்டும். ஏழைக்கு பலனும் எளியவர்களுக்கு திடனுமாய் தேவன் இருக்கிறதுனாலே துஷ்டர் எழும்பி உங்களுக்கு விரோதமாக மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல சீற்றமாய் வருகிற பொழுது உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக தேவன் உங்களை தப்புவிப்பார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதுவரைக்கும் நான் ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவிப்பார். எல்லா தீமைக்கும் தப்புவிப்பார். உங்களை நிறைவு வரை காத்துக்கொள்வார். ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, துஷ்டருடைய தண்டாயுதத்தை முறிக்கிறவர் நீர். சத்துரு வெள்ளம் போல வருகிற பொழுது என்று எழுதியிருக்கிறது போல மனுஷ சத்துருக்கள் வருகிறார்களோ, பிசாசு தான் அப்படி வருகிறான் என்றால் அதே போல மனுஷர் பெரு வெள்ளம் போல சீறி வருகிறது போல வருகிறார்களோ, கர்த்தாவை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனாக இந்த நாட்களிலே இருந்து திடனாக நீர் கூட இருந்து அவர்கள் கைக்கு தப்புவித்து அழகாய் ஜீவனோடு இருக்க பண்ணி வாழ்ந்திருக்க பண்ணி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படியே வாழ்ந்திருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபை அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று கூறுகிறேன். இந்த இரக்கம் தயவு தயவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூறுகிறேன். ஒரு இரக்கம் உண்டாவதாக. உங்களுக்காக ஆண்டவர் பாடுபட்டதுனால இந்த உபத்திரவத்தை நின்று உங்களை விடுவிப்பார். சஞ்சலத்தை நின்று உங்களை விடுவிப்பார். உங்களை கண்ணீர் இல்லாமல் அழகாய் நடத்துவார். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, தீமையானது எல்லாம் தன் வாயை மூடும் பாருங்கள். அப்படி தேவன் கிரியை செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக மனம் இறங்குகிறார் ஆண்டவர். அநேகர் பேர் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது.
உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது, கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து ஓடுங்கள். பெரிய காரியங்களை உங்களுக்காக தேவன் செய்ய காண்பீர்கள். ஆண்டவரே, நீர் இந்த ஜெபத்திற்கு பதில் தந்தபடினால் உமக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் விடுகிற வேளை வந்திருக்கிறது. இதோ இந்த ஜூலை மாதம் தேவனுடைய கரம் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் உங்கள் பட்சமாய் இறங்கி இருக்கிறது. God bless you. God bless you. God bless you.